அவங்களோட 100வது மேட்ச் இப்போ அடுத்து நடக்க போகுது. டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 சீசன் 2ல டிஆர் ஸ்டார் தையூர் வெர்சஸ் சான்ஸ் ஸ்ப்ரேயர்ஸ் செம்பாக்கம் அணியினர் 100வது மேட்சை சிறப்பாக ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. ஃபீல்டிங் டீம் உள்ள போயாச்சு அண்ட் ஓபனர் சொல்ல போயிடுங்க. ஸோ வெற்றி பெற்ற ஏபிஎம் எஃப்டிஆர்எஸ்னா என்னப்பா ஃபுல் ஃபார்ம்? ஏபிஎம் எஃப்டிஆர்எஸ்ன்னு போட்டுருக்கு. ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸா? ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டுங்களா? ஓகே. ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் செம்பாக்கம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். அந்த அணியின் மிகவும் சிறப்பாக விளையாடிய சூர்யா மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். சூர்யா வாழ்த்துக்கள். சூர்யா கேப்டன் வாங்க. தேங்க்யூ. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் சூர்யா இருங்க, கேப்டனும் இருங்க ஸ்டேஜ்ல. மேன் ஆஃப் த மேட்ச் சூர்யா அண்ட் கேப்டன் ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல இருங்க. கேப்டன் வாழ்த்துக்கள். வாங்க கேப்டன் ஃபர்ஸ்ட் இங்க வாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் விருது வாங்கின உங்க பேர் சொல்லுங்க. வைஸ் கேப்டன் ராஜேஷ் குமாரும் மேல வரணும்னு கேட்டுக்கிறாரு. பிரதர் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க வாங்க பிரதர். என்ன கிடைக்கும் பிரதர் வாங்க. இந்த மேன் ஆஃப் தி மேட்சை யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? வாங்க நில்லுங்க. என்ன இப்படி கூச்சப்பட்டு போறீங்க? ஏங்க லேடிஸ் வந்து நிக்கிறாங்க அப்ப கூச்சப்படல, நான் வந்து நிக்கும் போது கூச்சப்படுறீங்க. உங்களோட கூச்சத்துல போக்குறதுக்கு தாங்க இது மாதிரி விளையாட்டு ஸ்போர்ட்ஸ். பிரதர் இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் உங்களுக்கு டெடிகேட் பண்றாரு. ஓகேங்களா? கேப்டன் இங்க வாங்க. கேப்டன் சார்பா செம்பாக்கம் உங்க டீம் பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்னா இதுல விளையாடுறவங்க எல்லாமே உங்க ஊர் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்களா? உங்களோட ஸ்பெஷல் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள? ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்பெஷல். அவுட்டிங் போறது, டூருக்கு போறது, டோர்னமெண்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே பண்ணுவோம். அவர் ஏதோ கை காட்டுறாரு பாருங்க. ஸோ அதெல்லாம் விளையாட்டுல வந்து அதையெல்லாம் குறைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடத்துறோம். உங்க டீம் இன்னைக்கு முதல் ரவுண்ட வெற்றி பெற்றிருக்கீங்க. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ச்சியா இன்னும் இதே போல செயல்பட்டு இன்னும் நிறைய மேட்ச்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். உங்க டீம்ல குறிப்பிடும்படியா ஒரு 3 பிளேயர் அவங்க மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மேட்ச் எங்க கையில வந்துடும் அப்படின்னா எந்த பிளேயர் சொல்லுங்க? பிக் பாஸ் அவர்கள் செயல்பட்டா கண்டிப்பா இன்னும் நிறைய மேட்ச்கள் வெற்றி பெறணும். செம்பாக்கத்துல இந்த டோர்னமெண்ட்லாம் பாக்குறாங்களா? உங்க வீட்டுல பாக்குறாங்களா? கண்டிப்பா எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. உங்க ஊர் மக்களுக்கு இந்த விளையாட்டு சார்பா சொல்லணும்னா என்ன சொல்ல போறீங்க? எங்க ஊர் மக்களுக்கு இது போல தொடர்ச்சியா இன்னும் நிறைய கப்புகள் சேர்ப்போம். மக்களை செம்பாக்கம் மக்களே உங்க ஊருக்காக தொடர்ச்சியா ஏற்கனவே நிறைய கோப்பைகளை உங்க ஊருக்கு வாரி குவித்திருக்கின்றார்கள் இந்த அணி. ஏபிஎம் அணி இன்னும் நிறைய கோப்பை வரப்போகுது. சந்தோஷமா இருங்க. செம்பாக்கம் ஊரு தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆக போது இந்த ஏபிஎம் விளையாட்டு வீரர்களால. ஏன்னா இறுதி போட்டி வரைக்கும் வர போறாங்கன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த சுற்றுல நீங்க வெற்றி பெற்று உங்க ஊருக்கு பெருமை தேடி தரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Bowler name Nataraj.
லோ புல்டாஸ சூப்பரா பிக் பண்ணிருக்காரு. வெளியே போயிடுச்சுங்க. டென்ட் மேல போயிருக்கு. 6 ரன் டிஆர் ஸ்டார் தையூருக்கு. And இன்னொரு ஷாட். 3 6 பேக் டு பேக். ரொம்ப ஃபுல்லா போடப்பட்ட பந்து அந்த முறை. 3 6க்கு அப்புறம் ஃபைனலி ஒரு டாட் பால். போலர் தான் சந்தோஷப்பட்டிருப்பாரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. டிஆர் ஸ்டார் தையூர் அணியினர் 21 ரன் எடுத்திருக்காங்க. விக்கெட் எடுப்பு வெற்றி. தையூர்ல இருந்து டிஆர் ஃபேன்ஸ் நினைக்கிறேன் எல்லாரும். டிஆர் ஸ்டார்ஸ் தையூர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் ஸ்கோரிங் 21. செம்ம ஸ்டார்ட் டிஆர் ஸ்டார் அணியினர்கிட்டேருந்து. 2வது ஓவர். ஸ்லாட்ல இருந்த பால் ஒரு டிரைவுக்கான முயற்சி. ஸ்டில் சிங்கிள். 3 6 ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே காமிச்சிருக்காரு பேட்டர். அவரோட இன்டென்ட் நீங்கள் ரொம்ப கிளியர், ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸ்லாட்ல இருந்த பால் ஸ்ட்ரைட்டா அடிக்கிறதுக்கான முயற்சி. ஜஸ்ட் ஓவர் த பவுலர். ஸோ பேக் டு பேக் சிங்கிள்ஸ். சூப்பர் பாலுங்க. பேட்ல போடப்பட்ட பந்து ஒரு ஃபிக்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி. பட் அனதர் ஒரு டாட். எக்ஸ்பென்சிவான ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம் அமைதின்னு போயிட்டு இருக்கு செகண்ட் ஓவர். நல்ல ஷாட் ஆஃப் சைட் ரீஜன்ல. அண்ட் அனதர் சிங்கிள். So not out on call. Shot again. Nalla shot just over wide mid of region. Ash Bush அடினாங்க இருந்தாலும் டபுள் போட்டாங்க. ஹைட் கூட ஏத்தி விட்டுருக்காருங்க.
யாரோ வாய்ஸ் எங்கேயோ கேக்குது. டேய் தம்பி நீ தானடா? கேட்ச் தான் விட்டாங்க. முகிலன் ரெண்டு ஓவர் முடிவுல 28 வெறும் 7 ரன் தான் ரெண்டாவது ஓவர்ல. அப்படியே ரன் ரேட்டை கம்மியை பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா கம்பேக் பவுலிங் டீம் கிட்ட இப்போதைக்கு. बैट्समैन बॉलर कम राइट मारो. ஸோ மூணாவது ஓவரில் இருக்கும். ரெண்டு ஓவர் முடிவில் 28. முதல் ஓவர் பேட்டிங் டீமுக்குனா ரெண்டாவது ஓவர் பவுலிங் டீமுக்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி போயிருக்கு. रेडी रेडी कैच 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 ஸ்ட்ரைட்டாவே நோ பால் கொடுத்துருக்காரு. நல்ல கேட்ச் எடுத்திருக்காரா கவாஸ்ரீஜில். எடுத்தாலும் பயன் எதுவும் இல்லை. என்ன பால் போட்ட உடனே நோ பால் கொடுத்துருக்காரு. வை நோ பால் சார்? வை நோ பால்? வை நோ பால்? இட்ஸ் ஃப்ரீ ஒன்லி. ஃப்ரீ ஹிட் கமிங் அப்புங்க. ஒரு நோ பால் பார்த்தோம் ப்ரீவியஸ் பால். ஓ மை குட்னஸ், ஒரு ஃபுல் டாஸ் பால் அடிச்சா ரன் அவுட் இருக்கு ஃப்ரீ ஹிட்ல. ஆனா அதை மறந்துட்டான்னு நினைக்கிறேன் விக்கெட் கீப்பர். कैच 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 नवीन டேய் புட்ரா அப்படின்னு கேட்க முடிச்சிருக்காங்க. கவாஸ் ரீஜன்ல முதல் விக்கெட் அவுட். बैट्समैन சேர் லீடர்ஸ் அப்படிலாம் கலாய்க்காதீங்க, மனசு கஷ்டமா இருக்குல்ல. रनिंग फॉर बॉल ஐயோ மீண்டும் கைக்கு இன்னொரு விக்கெட்டா? சாம கேட்சுங்க எடுத்திருக்காரு. இன்னொரு விக்கெட் அண்ட் बैट्समैन லெட்ஸ் இங்க வந்து நம்ம விக்கி தான் எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. விக்கியை பார்த்து பண்ணி விட்டுருங்க. बैट्समैन बॉलर कम लेफ्ट मारो. 3 more balls. நேற்று அப்படிதான் போட்டு என்னை கலாச்சிட்டு இருந்தாரு சங்கமாம்ஸ். சங்கமாம்ஸ் என்ன அங்க ஸ்டன்னாய் நிக்கிறாரு. சங்கமாம்ஸ் கேக்குதா? ஆகாஷ் சொல்லு ஆகாஷ். கலாய்கிறாங்க நம்மள டான்ஸ் ஆட தெரியாதுன்னு.
ஐயோ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா டாட் பால். நோ பால் கரோ. வெயிலோட தாக்கம் பயங்கரமா இருக்கு ஆகாஷ். வெயிலோட தாக்கம். ஒரு பெரிய நோ பால். அனதர் நோ பால். பேக் டு பேக் நோ பால். இல்ல புரியல, டைலாக்கே புரியல. என்ன ஷாட்டுங்க, கையில போட்டுங்க, கேட்சான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை, ஆனா கேட்சை மட்டும் விட்டுட்டு பவுண்டரிக்கும் தள்ளி விட்டாரு. ஏன்னா அது ஒரு ஃப்ரீ டெலிவரி. நல்ல வயசு தான், இதான் கேட்டாகணும். 30 நாளைக்கு ஆப்ஷனே இல்லை. ஆமா, ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 ரன் எடுத்து 2 விக்கெட் எடுப்பிற்கு உள்ள ஆடிட்டு இருக்காங்க. 16 பால்ல 32 ரன் அடிச்சிருக்காரு கிறிஸ்டா. 32 ரன்ஸ். கிறிஸ்டா விக்டோ அந்த மாதிரி இருக்குல்ல, கிறிஸ்டா. விக்டோ கிறிஸ்டானா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நம்ம விக்கி கிட்ட போயிட்டு லிட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும். கரெக்டா விக்கி? ஐயோப்பா, அவுட் சைட் ஆஃப்ல போடப்பட்ட பால். கவர்ஸ் மேல அடிக்க பார்த்தாரு. பேட்டோட ஃபேஸும் கவர்ஸை நோக்கி தான் இருந்தது. ஒரு வைட் டெலிவரி. என்னப்பா விக்கி போயிட்டு எல்லாம் டிஜே கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கியா நீ? ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு, மீட் ஆகல, உள்ள யாருமே இல்ல பாசம். கேட்ச் கிடையாது. 2 ஓவர் இருக்கு ஆகாஷ். எவ்வளவு வரும் இப்போ? ஆல்ரெடி 40. 12 பால்ஸ் இருக்கு. 70லாம் சான்ஸே இல்ல. சான்ஸ்ல லேதுன்றீங்க. 55 சொல்றேன். பாப்போம். யா பாப்போம். கேட்ச். நோ பால். புடிச்சு போடுங்க. நோ பால் அது. எஸ். ஏங்க த்ரோ கொஞ்சம் பூரா இல்லாத ரன். அம்பையர் இன்னொரு ரன் கூட ஓடலாம். தேவையில்லாத ரன் இது. அவர் ஒரு மிஸ்ஃபீல் பண்ண, மறுபடியும் தூக்கி அடிக்க. ஆக்சுவலா ஃபீல்டருக்கு என்ன நடந்ததே புரியல ப்ரோ. நீங்க போட்ட பால் எங்கேயோ போயிருச்சு, அதுக்குள்ள இன்னொரு ரன் ஓட்டாங்க. இவர் த்ரோ அடிச்சதோட என் வேலை முடிச்சுமா, நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்ட்டாரு. அப்புறம் பார்த்தா எப்படி ரன் ஓடுனீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் பாக்குறாரு. அம்பையரை பாத்தீங்களா? நம்ம சர்மா ஜிக்கே பேட்டா டிக்கிலே வாங்கியிருப்பாரு. பயந்துட்டாரு ஒரு நிமிஷம். அச்சோ அடிக்க போறாங்களா அப்படின்னு. ஃப்ரீ டெலிவரி. ஓடலையா? ஏங்க ஓடி இருக்கலாமே ஒரு ரன்னு. ஷாட்டுங்க, நல்ல ஷாட். பாத்துக்கிறேன் ரன்னா வேணாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருக்காரு. எஸ், நானே ஆடிக்கிறேன். இல்ல ஏதோ நிகில்னு நினைக்கிறேன். ஏதோ நிகில்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லனா ரன் கண்டிப்பா 2 ரன்னுமே 2 கோல். நிகில். யார் நிகில்? யார் நிகிலா? அவுட். கால்ல ஏதோ ஃபைனலி அவுட் ஆயிருக்காரு. 19 பால்ஸ் 34. ஒரு நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது கிறிஸ்டா. கொஞ்சம் கிராம்ப் இருக்கு.
ஆனா போறதுக்குள்ள டிஜேக்கு எப்படி பல்லு உடையன்னு நல்லா தெரியுது. அது கன்ஃபார்ம். அவங்களுக்கு காக்கா பலி பெருதா இல்லையா, உனக்கு கண்டிப்பா சாவி கொத்து கையில கொடுக்க வேண்டியதான். வைட் டெலிவரி. பாட்டு போடுறது தான் டிஜே, பாட்டுக்கு பின்னாடி சொல்றதெல்லாம் உணர்த்தவர். யார் அந்த சப்போர்ட்டிவ்? தப்பு செய்யறவங்களுடைய தப்பு செய்யற உதவி செய்யறாங்க பாரு, அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். உதவி செய்யறவர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், வாலிபால் லெஜெண்ட் ஆஃப் தி சாரோ, வாலிபால் விக்கி சங்கமாம்ஸ். கையில லட்டு மாதிரி வந்து பிடிச்சிட்டாரு. நல்ல கேட்ச், ஒரு ஹை கேட்ச். ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. 46 ரன் எடுத்து 4 விக்கெட் இழப்பிற்கு டிஆர் ஸ்டார் தையூர் அணியினர் ஆடிட்டு இருக்காங்க. 55 சொல்லியிருந்தேன். ஃபைனல் ஓவர் வரப்போகுது. நாலு ஓவர்ல 46க்கு 4. சங்கமாம்ஸ் வெயில் செம்மையா கொளுத்துது சொல்றீங்க, சென்னை சரியான சூடா? என்னங்க சென்னை சரியான சூடா? காத்துக்கு எனக்கு ஒண்ணுமே சரியா கேட்கல. காத்துக்கு கேட்கலையா? இருங்க. ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சாரு. ஸ்கோர்ல 6 தான். 6 வெயிட் பண்ணுவோம். அம்பையர் சிக்னலுக்கு ஃபிளாட்டா வெளியில தான் போய் விழுந்திருக்கு. ஃபுல் டாஸ்ன்றனால நோ பால் வேற. நோ பால். எங்க வா நம்ம 55 ஆளு 55 சொன்னாரு. வெயிலோட தாக்கம் நிறையவே இருக்குது மிஸ்டர் ஆகாஷ். எஸ், நான் அதெல்லாம் சொல்ல வரேன். இந்த மாதிரி அடிக்கிற வெயில்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஆமா லிக்விட் ஐட்டமா இருக்கணும். ஐ மீன் ஜூஸ் சொல்றேன். லிக்விட் ஐட்டம்னா நீங்க எல்லாத்தையும் லிக்விட் ஐட்டமா எடுக்க கூடாது. இல்ல நான் கூட நினைக்கல, நீங்க திரும்ப சொல்லும் போது தான் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகுது. ரைட், ஓகே. அது மட்டும் இல்ல மேம், ஐயோ பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. வைட் டெலிவரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து டெய்லி ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான விடை கரெக்டா யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் தரப்படும். இல்ல தந்து கொண்டு இருக்கின்றோம். எஸ், தந்து கொண்டு இருக்கிறோம். சோ இன்னைக்கு அடிச்சாரு கீப்பரா இல்லைங்க, மிஸ்ஸுங்க. கீப்பர் வந்திருக்கலாம். சோ கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாம்சே, கீழடியில் அருங்காட்சியகம் அமைத்தது யார்? அந்த கேள்விதான். கீழடியில அருங்காட்சியகம் அமைச்சது யாருபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் எண்ணுமே உங்களுக்கு லைவ்ல வந்து இது போட்டிருப்பாங்க. அந்த ஆன்சர், அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா ஆன் ஸ்பாட் பேமெண்ட் ஆஃப் 1000.
பேட்ஸ்மேன் கார்ட் சேஞ்ச் ரைட்டா மாறும். ஸோ உங்களுக்கான கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்விக்கான பதில் கரெக்டாக சொல்றவங்களுக்கு 1000 ரூபாய் ஆன் ஸ்பாட் அவுட். தேவையில்லாத ஒரு விக்கெட்டு ரன் அவுட் முறையில். சர்மா ஜி கே பேட்டா இது உங்களுக்கு தான் போட்டாராம். அதுதான் கரெக்டா திரும்பி பாக்குறாரு விமல் சர்மா. பேட்ஸ்மேன் பவுலர் கம் ரைட்டா மாறும். ரிமைனிங் 4 பால். ஒரு டாப் எட்ஜ் யாரோட கேட்ச் ஆக்சுவலா கிளியர் ஆயிடுச்சு பால். கேட்சே இல்லையா? காத்து அடிச்சிருக்காரு. காத்து காத்து வித் தி விண்ட் வந்துருச்சு பால். ஆஹா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் மேல விட்டுருக்கு. சங்கமாம்ஸ் உங்களோட ஏரா சாங்ஸ் எல்லாம் இங்க போட்டுட்டு இருக்காங்க, கேட்டீங்களா? என்ன சாங்ஸ் அது? தென்றல் வந்து தீண்டும் போது யரா, யரா, யரா songs. மனசுல உங்க காலத்துக்கு பாட்டு. ஐயோ இன்னொரு 6. க்ளீன் ஷாட் இது. ஃபிளாட் 6. கோரன நோ ரன். மேல பட்டிருக்கு. சோ ரன் கிடையாது. லெக் பை கிடையாது. சோ ரன் கிடையாது. எவ்வளவுல முடிச்சிருக்காங்க? 5 ஓவர்ஸ். எஸ் 5 ஓவர்ஸ் முடிஞ்சிருச்சு. 72 ரன் அடிச்சிருக்காங்க. ஓகே சங்கமாம்ஸ் யாரா வீட்ல ஜோஷ் கிஷெல்லாம் பார்க்கணும்னா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. என்னங்க பார்த்து கொடுத்துறேன். 70 சொன்னா வராதுன்னு சொல்றீங்க, வந்துருச்சு பாத்தீங்களா? ஒரு தடவை தான் கரெக்டா சொல்லிருக்காரு. ஒரு வந்துருச்சா? score நீங்க சொன்ன score. அங்க நின்னுட்டு இருக்காரு. தெரியுமா யாருன்னு? யாரு? அவர்தான், சங்கு தான். சோ சங்கமாம்ஸ் நம்ம வந்து இந்த கிரிக்கெட்ல ஃபீல்ட்ல நிறைய பிரதர்ஸ் பார்த்திருப்போம். நம்மளோட பாலா அண்ணனும் சரி, நம்மளோட இன்னொரு அண்ணனும் சரி, பிரதர்ஸ் பார்த்திருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல்டுல வந்து அப்பா பையன் ஆடி இருக்காங்க. பிரதர்ஸ் எங்க இருக்கீங்க? ஃபாதர்ஸ் அண்ட் காம்போ கொஞ்சம் அப்படியே வாங்க, முன்னாடி வாங்க, கேமரா முன்னாடி வாங்க. ஃபாதர்ஸ் அண்ட் காம்போ எங்க இருக்காரு? ஸோ டக்குன்னு ஒரு இன்டர்வியூ போயிடலாம். ஹாய் சார், பேர் என்ன சார்? சூப்பர், சிவகுமார். பையன் பேரு டீவன். சூப்பர்ப்பா. இன்னொரு பையன், 2 பசங்க இருக்காங்களா? உங்க பேர் ப்ரோ? சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இப்போ பசங்க கூட ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான பீச்சில் கிரிக்கெட் ஆடுறது எப்படி இருக்கு? கேமரா பாரு. இப்போ செம ஜாலியா இருக்குது. அடுத்து ஆட போற டீம் பாத்தீங்கன்னா ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவளம் வர்சஸ் எம்எம் காய்ஸ் தையூர். 2 டீமும் தயார் நிலையில இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாஸ் போடப்படும். ஸோ பசங்க கூட ஆடுற அந்த ஃபீல் எப்படி இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஜாலியா இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கத்துற மாதிரி இருக்கு. ஃபீல்டர்ஸ் உள்ள போயிருங்க. எனிவே சார், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் தம்பி. அப்பா கூட ஆடுறப்ப எப்படி இருக்கு? கேமரா பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து ஆடுறதுக்கு கோவளத்துல. மறக்க முடியாத நாள் இது. கண்டிப்பா வீட்லயுமே பார்த்துட்டு இருக்காங்களா லைவ்? சோ பிரதர் வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. Thank you very much. ஃபீல்டர்ஸ் அங்க அம்பையர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க.
73 அடித்தால் வெற்றி. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சிங்கிளோட ஆஃப் த மார்க் ஆகிறாரு. வல்லவர் வந்து நியூ பேட்டர் சாண்ட் ஸ்ப்ரேயர்ஸ். அவங்களோட பேட்டிங் டீம் ஃப்ரம் சென்பாக்கம். ஒரு சைடுல டிஆர் ஸ்டார்ஸ் செம ஸ்ட்ராங்கான ஒரு ஃபினிஷ் ஷாட். ஆனா இல்ல அவுட்டுங்க. நல்லா பிடிச்சாரு. டாப் ஆஃப் தி பேட்ல படுது. முதல் விக்கெட் லூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். சாண்ட் ஸ்ப்ரேயர்ஸ் விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. செம்பாக்கம்லேருந்து சாண்ட் ஸ்ப்ரேயர்ஸ். பேர் நல்லா இருக்குல்ல? என்ன மீனிங் தெரியலையே. மண்ணை தெளித்து விடுவார்கள். சொல்ல வேண்டியதான், நம்ம வைக்கிறதாங்க பேரு. என்னங்க ஃபீல்டிங் டீம்லேருந்து 12th மேன். ஃபீல்டிங் டீம்லேருந்து 12th மேன் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே வாங்க. ஃப்ரம் தையூர் டிஆர் டீம்லேருந்து ஒரு 12th மேன் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க பிரதர். டீம்லேருந்து ஒரு 12th மேனை மட்டும் அனுப்பிச்சு விடுங்க பிரதர். 1 for 1. டக்குனு சண்டையை போட்டு 12th மேனை வந்துட்டாரு. அடுத்த பால் அவுட் சைட் ஆஃப்ல கட் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ஸ்ட்ரைட் இன்டு தி விக்கெட் கீப்பர்ஸ் அண்ட் ரன் எதுவும் இல்லை. டாட் பால் மட்டுமே. இன்னும் 3 பந்து பாக்கி இருக்குது. சரியான பந்துங்க. மேல பட்டுச்சா பேட்ல பட்டுச்சான்னு செக் சொல்லுவாங்க. மேல பட்டா ரன் இல்ல, லெக் பைஸ். மேல பட்டா லெக் பைஸ்ல ஒரு ரன் கிடையாது. லெக் பைஸ். ஓகே மேல தான் பட்டிருக்கு. ஆக்சுவலா சங்கமாம்ஸ் போன இன்னிங்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு, சரியா வெயில் கொளுத்து மேல பட்டிருக்குன்னா மறுபடியும் அதே பேட்ஸ்மேன் தான் ஆடணும். ஆமா எஸ் கொளுத்துன்னு கொளுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வெயில் அடிக்கிற டைம்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், நிறையா வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ், வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட், அது மட்டும் இல்லாமல் நிறையா தண்ணி நிறையா குடிக்கணும். உடம்பு ரீஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணி சுட தண்ணியா பச்சை தண்ணியா? பச்சை தண்ணி. இவரே போறாரு. சும்மா நிக்கிறாரு, அவர் மட்டும் பால் எடுத்து போறாரு. என்ன நடக்குது ஆகாஷ்? என் கண்ணுக்கு மட்டும் தான் இவர் தெரிகிறாரா? ஓகே, எல்லார் கண்ணுக்கும் தெரிகிறாரு. ஓகே, பா செருப்பு கொடுக்க போயிருக்காருப்பா அவரு. செருப்பை கழட்டி விட்டு ஓடி இருக்காரு. கொடுத்த செருப்பை கழட்டி விட்டு ஓடி இருக்காருப்பா. எஸ், ஒரு ஓவர் முடிஞ்சிச்சு. 2 for 1. எஸ், 2 ரன். சாண்ட் ஸ்ப்ரேயர்ஸ் செம்பாக்கம்
2 ரன்னு 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்னும் 71 ரன் அடிக்கணும் 4 ஓவர்ல. ஆமா. செம்பாக்கம் So, இப்போ அடுத்து ஆட போற டீம் பாத்தீங்கன்னா ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவளம் vs MM guys தையூர். 2 டீம் பிளேயர்ஸும் பிரசன்டேஷன் ஏரியாக்கு வந்துருங்க. கேப்டன் ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் அண்ட் MM guys தையூர் கோமாநகர் கேப்டன். 2 டீம் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாக்கு வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். Batsman, bowler come right arm over. லெக்ல 6 பேர் இருக்கற பாரு. என்னடா என்ன நீ வெளிய போட 6 பேர் இருக்கற பாரு. நான் 6 பேர் இருக்கறனா? கிட்ட 6 பேர் இருக்கற வெளிய. 4 பேர் உள்ள இருக்கறமா? திருப்பி வந்துடா. திருப்பி வா 4 பேர் உள்ள போடு. கட்டு தான் போடு. Batsman ready, bowler ready. Let's play. ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன். MM guys கேப்டன். வாங்க. அம்மா ஷாட் பவுண்டரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் வந்திருக்காரு அண்ட் MM guys தையூர் கோமாநகர் கேப்டன். ஸோ டாஸ் பார்த்தீங்கன்னா MM guys தையூர் கேட்க போறாங்க. டெய்ல்ஸ் heads. Batsman 2 more. Heads it is. டாஸ் வின் பண்ணவங்க MM guys தையூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். சுட்டி குழந்தை நடுவுல பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்போ போட்ட அதே பாட்டா அந்த மாதிரிதான் எவ்வளவு நேரமா ஒரே பாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வருத்தம்பா. விக்கி அடுத்த டைலாக் ரெடி ஆயிட்டான். லெட்ஸ் ரெடியா இருங்க. 2 ஓவர் முடிவுல 14-1. அடுத்த மேட்ச்க்கு அம்பையர்ஸ் ரெடியா இருங்க. செக். 2 ஓவர் முடிவுல 14-1. லெட்ஸ் அங்க டான்ஸ் ஆடுறீங்கன்னா உங்க டீமோ நீங்களும் ரெடியா இருங்க. உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் வர மாதிரி அடுத்த ஒரு ஏதோ ஒரு வாய்ஸ் வர போகுது. ரெடியா இருக்கான் நம்ம தலைவன். யூசுப் யூசுப்
நல்ல பால்ரா டேய், நல்ல பால்ரா, கமான்ரா அப்படின்னு சொல்லி விக்கெட் கீப்பர் சொல்றது இங்க நமக்கு நல்லா கேக்குது. நல்ல பால் லெக் சைடுல and another single மட்டுமே. இதே வேலையில நமக்கு அடிக்கிற வெயில்ல பாத்தீங்கன்னா அம்பையர்ஸும் சரி, ஸ்கோரர்ஸும் சரி, நம்மளோட கேமராமேன், லைவ் ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாருமே பிரிட்டிகுலர் ஒரு நல்ல ஜாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஷாட்டான முயற்சிங்க. another ஒரு டாட் பால். ரிகவர்ட் ரேட் கொஞ்சமா ஏறிக்கினே இருக்குது. இப்போதைக்கு 20 போயாச்சு. 58 ரன் 15 பால்ல வேணும். ஜஸ்ட் பிட் ஷாட் இன் லென்த். அத சூப்பரா பிக் அவுட் பண்ணி விட்டுருக்காரு. 4 ரன்கள் கேப்ல. எப்பா நான் அப்படி பேசி முடிச்ச உடனே நீ அங்க பாட்டு போட்டுறணும். மிஸ் பண்ணிட்டேன். எப்படி வீசுறான் பாரு. சோம்பேறி மீனுங்கறானா. எனிவேஸ் திரும்பவும் அதே கேப்ல விட்டாரா? எஸ், கேட்ச விட்டுருக்காரு. கேட்ச் டிராப் ஆயிருக்கு. மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால். 20 for 1. ஏத்ரா பால. ஓகே, 12 பால் 52 53 அடிக்கணுமா? எவ்வளவு அடிக்கணும்? 26. 26னா 53. 26 இல்லப்பா, 20 தான் அடிச்சிருக்காங்க. ஸ்கோர் இல்ல, ஸ்கோர் 20 தான். நான் 26.5 ரிக்வயர்ட் ரேட் சொன்னேன். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எப்படி சமாளிச்சா பாத்தீங்களா? நல்லா சமாளிச்சாக்கா. ஸோ 3 ஓவர்ல 20 ரன், ஒரு விக்கெட் எழுந்திருக்காங்க. எஸ் 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 அணியினர் இப்போ 12 பால்ல 53 ரன் அடிக்கணும். இல்ல டிஜே ஏதோ தரமா சம்பவம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். டிஜே அண்ட் விக்கி ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. வாலண்டியர் விக்கி, தேங்க்யூ தேங்க்யூ. விக்கி வந்து இதை லிட்ஸுக்கு டெடிகேட் பண்றானா சொல்ல சொன்னா. ஐயோ நான் இல்ல. அடுத்த பால் ஷாட்டுங்க. ஆனா ஓய்யோ ஜஸ்ட் ஓவர் தி லைன். புடிச்சிருந்தானா நல்ல கேட்சா இருந்திருக்கும். another swing of the bat. மிஸ் பண்ணிருக்காரு கிறிஸ்டா பவுலிங் உள்ள. சபரி நம்மளும் அப்பா ஆயிட்டு நம்ம பையன் நம்ம கூடயே கிரிக்கெட் ஆடுறப்ப எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி முதல்ல கல்யாணம் பண்ணுங்க ஆகாஷ், அதுக்கப்புறம் அப்பா அவரை பத்தி பேசலாம். எமோஷனலா பேசுறேன். இப்படி சரி, யார் அந்த காம்போ? அப்பா பையன் காம்போ பேட்டிங் டீமா bowling டீமா? bowling டீம் எங்க இருக்காங்க? அதான் பேசுறோம். இப்போ அவங்க bowling போடுறாருல கிறிஸ்டோ, அவரும் இங்க கேட்ச் விட்டார்ல லாங்ல, அவரும். அவங்க ரெண்டு பேரும் அப்பா பையன். அவரோட கேட்ச் எடுக்க கூடாதுன்றதுக்காக விட்டாரோ இல்லையா? பிரம்மாண்ட சிரிப்பையா. சர்மாஜி கே பேட்டா ஸ்டம்பர் பால் தான் அடிச்சா வலிக்காது. ரொம்ப ரொம்ப ரியாக்ட் பண்றாரு பாலுக்கு. அது நின்னு பாடுறா தெரியும். லாஸ்ட் பால் அப்படி 4th ஓவர். நல்ல ஸ்லோவர் பால் போயிடுச்சு நினைக்கிறேன். விண்டுக்கு இல்ல போகல, கைக்குள்ள. ஐயோ ஜஸ்ட் ஓவர். கண்ணு தெரியல. என்னப்பா? எஸ், இன்னொரு 6 and ஓவர் முடியுதா? எஸ், ஓவர் முடிஞ்சிருச்சு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. எவ்வளவு அடிச்சிருக்காங்க? அத நான் பார்க்கலையே, அத மறந்துட்டேனே. டிஜே ப்ரோ ஒரு நிமிஷம். 4 ஓவர் முடிவுல 35க்கு 1. இன்னும் லாஸ்ட் ஓவர் பாக்கி இருக்குது. 38 ரன் அடிக்கணும். ஒரு ஓவர்ல 38.
இதெல்லாம் அடிக்கணும்னா என் தலைவன் கமெண்ட்ரியை விட்டு பேரியே தான் உள்ள போய் இறங்கணும். லெக்சர் இருக்கிறாங்களா? லாஸ்ட் ஒரு பவர் பிளேடா, எல்லாம் உள்ள வாங்கடா, எல்லாம் உள்ள வாடா. உள்ள வாங்கடா கூப்பிட்டு இருக்கும்போதே போலர் இங்க போட்டு அதனால நோ பால். எஸ் நோ பால். ஏன்னா லாஸ்ட் ஓவர் ஒரு பவர் பிளே ஓவர். பால் கவனிங்களா? கேப்டன் மறந்திருக்காரு. உள்ள வாங்கடா. நண்பா ரெண்டு ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியே அலௌடு. ரெண்டு பேர் வெளிய இருக்க, மீதி எல்லாம் உள்ள இருக்கடா. வாடா டேய். ருஃபூஸ் பவுலிங் போடுறாரா, விக்கெட் கீப்பிங் நிக்கிறாங்களா, அவங்க 2 பேர் தான் அப்பா பையன். உள்ள நின்றா. யப்பா எங்கேயோ போச்சு. ஆனா வெளியே போல உள்ளதா இருக்கு. நீ ஏன்டா குறுக்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாரு நினைக்கிறேன் இருக்கிற ஃபீல்டர் கிட்ட. அவர் பாவம் நல்லா டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. அதே பாரா அங்கேயே போடுறா அப்படின்னு சொல்றாரு ஒரு பையனை. போடல, ஆனா நல்ல பால் தான். யாக்கர் போட்டிருக்காரு. நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலா இங்க பவுலிங் டீம் எல்லாருமே யங்ஸ்டர்ஸா, எல்லாருமே சுட்டி குழந்தையா கண்ணுக்கு தெரியுறாங்க முக்காவாசி. ஸோ டீம் அவங்களே உருவாக்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா. அவர் மட்டும் ஓடிட்டாரு, இவர் ஓடல. பால் உள்ளுக்குள்ள புதஞ்சிருச்சுங்க. இந்த டைம்ல கஷ்டமே வந்து பால் இந்த மாதிரி புதஞ்சிட்டு அதை எடுக்கிறது தான். கொதிக்கும். ஐஸ் கட்டியில கை விட்டோம்னா கை உரையிற மாதிரி இப்பயும் கை உறைஞ்சிரும் வெயில்ல. நல்ல ஷாட் நடந்து வந்து ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்கு அங்க. அண்ட் சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் பா. இரண்டு ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றாங்க இவங்க டீம். கிரிக்கெட்டை ப்ரமோட்டும் பண்றாங்க, பாஸ் பண்றாங்க. ஏன்னா 2 ஜெனரேஷன்ஸ் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் பா, நல்லா பிடிச்சான் பேக். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இவ்வளோ பெரிய ஒரு டோர்னமெண்ட்டில் மேட்சஸ் ஜெயிக்க ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல, அந்த லெவல் எப்படி இருக்கும் நம்ம வந்து அது கேப்டன்ட்டே கேட்கலாம். மேட்ச் பிரசன்டேஷனில் கேட்க நோ லுக் ஷாட். அது டெபால்ட் பிரேவிஸே அடிச்ச மாதிரி இருந்ததுல முடிஞ்சிருச்சுங்க. பால் கதையா? எனக்கு நினைச்சு பால் பீச்சோட போயிருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றி பெற்ற டிஆர் ஸ்டார் தையூர் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. டிஆர் ஸ்டார் தையூர் அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. அண்ட் அம்பையர்ஸ் ரெடியா உள்ள போங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ரூபி ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் எம்எம் காய்ஸ். ரூபி ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் எம்எம் காய்ஸ். ஸோ இதுல டாஸ் பாத்தீங்கன்னா எம்எம் காய்ஸ் தையூர் கோமாநகர் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. ரூபி ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. ரூபி ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. அண்ட் அம்பையர்ஸ் ரெடியா இருங்க. டீம்ஸ் எல்லாம் கண்டினியூஸா வந்துட்டு இருக்காங்க. டிஆர் பாய்ஸ் தையூர் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க.